அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற 1,00,000 கோடி என்ற அந்த இலக்கையும் எட்டி பிடிப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி, பொதுவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற இந்த கூட்டுறவு வார விழாவின் மூலமாக ஒரு வார நிகழ்ச்சியாக கொடியேற்றத்துடன் தொடங்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இதை செய்வாங்க. இந்த வார விழாவுடைய நோக்கம் கூட்டுறவு சங்கங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல, இவ்வாறு நலிந்த பிரிவினருக்கும் கிராமப்புற மக்களுக்கும் உதவக்கூடிய இந்த சங்கங்கள் வலுவானதாக உருப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அவற்றை செயல்படுத்துகிறோம். குறிப்பாக கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரையில் கடன் வழங்குவதற்கான நிறுவனமாக மட்டுமில்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய சேமிப்புகளையும் இந்த கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி இந்த கூட்டுறவு சங்கங்கள் வலுவடைந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், குறிப்பாக நலிந்த பிரிவினருடைய பொருளாதாரம் மேம்படும் என்ற அடிப்படையில் கூட்டுறவு வங்கி ஒரு காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, தொலைக்காட்சிகள் வராத காலத்தில் வானொலியில் சொல்லுவாங்க, இந்தியன் வங்கி அது உங்களது வங்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் சொல்லளவில் தான் இருக்கும். ஆனால் இது செயலளவில் மட்டுமல்ல, உங்களுக்கு உரிமை உள்ள அனைத்து அதிகாரமும் நிறைந்த இந்த வங்கி, கூட்டுறவு வங்கிகள் உங்களது வங்கி. காரணம், பங்களிப்பாளர்கள் பலருடைய முதலீட்டில் தான் இந்த வங்கிகள் இயங்குகிறது என்பதை